Hello friends, welcome to Navy Max. இன்னைக்கு வந்து நம்ம exercise 1.1ல third question பார்க்க போகிறோம். question என்னன்னா if f of alpha அதாவது f of alpha matrix வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha அதாவது f of alpha matrix கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க show that f of alpha the whole inverse equal to f of minus alpha அதாவது f of alpha whole inverse கண்டுபிடிச்சு f of minus alpha கண்டுபிடிச்சு ரெண்டுமே ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து f of alpha the whole inverse வந்து கண்டுபிடிக்கலாம். ஒரு மேட்ரிக்ஸ்க்கு வந்து இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுவோன்னா அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நான் ஜீரோவாக இருக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு வந்து டிட்டர்மினன்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து டிட்டர்மினன்ட் வந்து பார்க்கலாம். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் எஃப் ஆல்ஃபா எப்படி எழுதுவோம்? ஃபஸ்ட்டு காஸ் ஆல்ஃபா இந்த ரோ அண்ட் இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0. அடுத்து மைனஸ் 0 வரும். 0 கூட எது மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான், ஸோ அப்படியே விட்டுறலாம். ப்ளஸ் சைன் ஆல்ஃபா அப்போது இந்த ரோ அண்ட் இந்த காலம் ஹைட் பண்ணி மீதி என்ன இருக்குது? 0 இன்ட்டு 0. அப்புறம் மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு 1 வந்து மைனஸ் சைன் ஆல்ஃபா, மைனஸும் மல்டிப்ளை ஆகும்போது ப்ளஸ் ஆகிடும். அப்போது 0 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. இப்போது எப்படி வரும்? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 0 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படின்னு வரும். அப்புறம் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன? 1. இப்போ டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து 1 அப்படின்னு வந்திருக்கு, விச் இஸ் நான் ஜீரோ. அப்போது we can say f of ஆல்ஃபாவோட இன்வர்ஸ் வந்து exist அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது f of alpha inverse வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? அதாவது f of alpha the whole inverse equal to 1 by determinant of f alpha into adjoint of f of alpha. இப்போ வந்து determinant வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது adjoint of the matrix வந்து நம்ம பார்க்கலாம். adjoint of the matrix வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? cofactor matrix the whole transpose. ஸோ அது வந்து பார்க்கலாம். அப்போது adjoint of f of alpha matrix இது வந்து நம்ம எப்படி எழுதுவோம்? cofactor matrix the whole transpose. இப்போ வந்து cofactor matrix வந்து கண்டுபிடிக்கலாம். இப்போது இதான் அந்த மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸோட cofactor matrix வந்து நம்ம கண்டுபிடிப்போம். cofactor matrix வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? சைன் கன்வென்ஷன் இன்ட்டு மைனர். சைன் கன்வென்ஷன் வந்து ஒரு 3x3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி வரும்? ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போது ஃபஸ்ட் வந்து ப்ளஸ், அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பாருங்கள் காஸ் ஆல்ஃபா. அப்போ இந்த ரோ அண்ட் இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா மீதி இருக்க எலிமெண்ட்ஸை டிட்டர்மினண்ட்டாக எழுதிக்கணும். அப்போது டிட்டர்மினன்ட் ஆஃப் 1 0 0 காஸ் ஆல்ஃபா. இப்போ அடுத்த எலிமெண்ட்டுக்கு வந்து சைன் கன்வென்ஷன் மைனஸ். ஸோ இப்போ இந்த ரோ அண்ட் இந்த காலம் ஹைட் பண்ணிங்கன்னா மீதி என்ன வரும்? 0 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. அது வந்து எழுதிக்கலாம். 0 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. இப்போ அடுத்த எலிமெண்ட் பாருங்கள் ப்ளஸ். இப்போது இந்த ரோ அண்ட் இந்த காலமை ஹைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 0 1 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0. அது வந்து எழுதிக்கலாம். 0 1 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0. இப்படி வந்து எல்லா எலிமெண்ட்டுக்கும் நம்ம கண்டுபிடிச்சோன்னா அதான் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ். அதோட டிரான்ஸ்போஸ் தான் வந்து அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் அந்த மாதிரி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணலாம். அப்போ எப்படி வரும்? ப்ளஸ் 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா வந்து காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 இன்ட்டு 0 0. அடுத்து மைனஸ் 0 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு 0வும் 0 தான். அடுத்து ப்ளஸ் 0 இன்ட்டு 0 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு 1 வந்து மைனஸ் சைன் ஆல்ஃபா. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போது ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. இப்போ அடுத்து மைனஸ் 0 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் 0 இன்ட்டு சைன் ஆல்ஃபாவும் 0. அடுத்து ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா வந்து காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. அப்புறம் மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் ஆல்ஃபா வந்து மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா வரும். ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால அப்போது ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. அடுத்து மைனஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு 0 வந்து 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு 0 வந்து 0. அடுத்து ப்ளஸ் 0 இன்ட்டு 0 0 மைனஸ் 1 இன்ட்டு சைன் ஆல்ஃபா வந்து சைன் ஆல்ஃபா. அடுத்து மைனஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு 0 வந்து 0 மைனஸ் 0 இன்ட்டு சைன் ஆல்ஃபா வந்து 0. அடுத்து ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா இன்ட்டு 1 வந்து காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 இன்ட்டு 0 வந்து 0. இப்போ வந்து இது இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணலாம். அப்போ எப்படி வரும்? காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 வந்து காஸ் ஆல்ஃபா, 0 மைனஸ் 0 வந்து 0 தான். 0 ப்ளஸ் சைன் ஆல்ஃபா வந்து சைன் ஆல்ஃபா, 0 மைனஸ் 0 வந்து 0. காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 1. 0 மைனஸ் 0 வந்து 0.
0 மைனஸ் சைன் ஆல்ஃபா என்ன வரும் மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 மைனஸ் 0 வந்து 0 காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 வந்து காஸ் ஆல்ஃபா the whole matrix transpose அப்படின்னு எழுதலாம். இப்போ வந்து இந்த மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ என்ன வரும் இந்த காலம் வந்து ரோவாக மாறும். அப்போது காஸ் ஆல்ஃபா 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா அதேமாரி எல்லா காலம்ஸும் மாற்றலாம். அப்போது 0 1 0 சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா இதுதான் வந்து அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸ். இப்போ வந்து நம்ம அட்ஜாயின்ட் மேட்ரிக்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. அப்போது எஃப் ஆஃப் ஆல்ஃபா இந்த மேட்ரிக்ஸோட இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்கலாம். இது வந்து எப்படி எழுதுவோம் 1 by determinant of f of alpha into adjoint of f of alpha அப்படின்னு எழுதலாமா 1 by determinantோட வேல்யூ வந்து 1 அப்போ 1 by 1 வந்து 1 தான். அப்போ வெறும் adjoint of f of alpha வந்து எழுதலாம். adjoint மேட்ரிக்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். அப்போ cos alpha 0 minus sin alpha 0 1 0 sin alpha 0 cos alpha இது வந்து நம்பர் 1 அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்து வந்து எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா வந்து கண்டுபிடிச்சி அந்த மேட்ரிக்ஸும் இந்த மேட்ரிக்ஸும் ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஆல்ஃபா மேட்ரிக்ஸ் வந்து நம்ம எழுதிக்கலாம் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக. எஃப் ஆஃப் ஆல்ஃபா மேட்ரிக்ஸ் என்ன காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் வந்து எஃப் ஆஃப் ஆல்ஃபா. இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது காஸ் ஆஃப் ஆல்ஃபாவை எப்படி எழுதணும் காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபான்னு எழுதணும். அப்புறம் 0 அப்புறம் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா அப்புறம் 0 1 0 அப்புறம் மைனஸ் சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா அப்புறம் 0 அப்புறம் காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா அப்படின்னு எழுதுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டா வந்து நம்ம எப்படி எழுதுவோம் காஸ் டீட்டான்னு தான் எழுதுவோம். அதே மாதிரி சைன் ஆஃப் மைனஸ் டீட்டாவை எப்படி எழுதுவோம் மைனஸ் சைன் டீட்டா அப்படின்னு எழுதுவோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம இதை எழுத போகிறோம். ஆன்சர் எப்படி வரும் காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா இந்த மைனஸ் வெளியில் வந்துச்சுன்னா அப்போது மைனஸ் சைன் ஆல்ஃபா அப்புறம் 0 1 0 சைன் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா இந்த மைனஸ் வந்து வெளியில் வரும். அப்போது ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. அப்போது ப்ளஸ் சைன் ஆல்ஃபா அப்புறம் 0 காஸ் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா வந்து காஸ் ஆல்ஃபா இது வந்து நம்பர் 2 அப்படின்னு போட்டுக்கலாம். அதாவது எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா. இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2 வந்து சேமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம் எஃப் ஆஃப் ஆல்ஃபா த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் மைனஸ் ஆல்ஃபா ஹென்ஸ் ப்ரூவ்ட். இதான் வந்து தேர்ட் கொஸ்டின் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. வேறு சம் டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.